எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்மை விசாரிக்கிறவரும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவருமாகிய தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் விசுவாசிகளாக மாறும் பொழுது, ஆண்டவரே நான் குணப்படாமல் இருக்கேன்ப்பா, ஆண்டவரே நான் இன்னும் மதியீனமாக நடக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் மீறுதலின் நிமித்தம் இரக்கத்துக்கு கெஞ்சினால் உங்களை தட்டி கொடுத்து உங்கள் அக்கிரமத்தை மன்னித்து உங்களை கை தூக்கி விடுகிற தேவன் சாகிற வரைக்கும் நீ அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது அவன் கீழே விழுவான், பிடிச்சிக்கிடுவார். சைக்கிள் கீழே விழாதபடி பிடிச்சிக்கிடுவார். அவர் பிடிச்சிக்கிட்டே ஓட்டும் போது திடீர்னு முன்னாடி ஒரு கல் கிடக்கும், ஃப்ரண்ட் வீல் கல்லில் டபக்குன்னு ஏறும்போது அவன் ஹேண்ட்பரை விட்டுருவான். அப்போ இவர் ஹேண்ட்பரை பிடிச்சி விழுந்துடாதபடி பாதுகாப்பார். ஆரம்ப காலத்தில் ஒரு குழந்தைக்கு தகப்பன் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது எல்லா விதத்திலும் கவனமாக பிள்ளை கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு பாதுகாப்பார். ஆனால் அவன் நல்லா ஓட்ட பழகின பிறகு அவர் இங்கே நின்றுக்கிடுவார், நீ போயிட்டு வா, ரவுண்ட் அடிச்சுட்டு வா. சில பிள்ளைகள் பாருங்கள் நல்லா ஓட்டிட்டு போகும், ஆனால் யூ டர்ன் போட்டு திரும்ப தெரியாது, திரும்புகிற இடத்துல பொத்துன்னு கீழே விழும். அப்பவும் அந்த தகப்பன் சொல்வார், மெல்ல திரும்பு, கொஞ்சம் அப்படி ரவுண்டு போட்டு திரும்பு சொல்லி கொடுப்பார், பக்கத்தில் வர மாட்டார். அதே மாதிரி அவன் நல்லா ஓட்ட தெரிஞ்ச பிறகு பாருங்க, அவன் கையை விட்டுட்டு ஓட்டுவான். பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஹேண்ட்பரை பிடிச்சி ஃப்ரண்ட் வீலை தூக்கி ஓட்டுவான், சர்க்கஸே பண்ணுவான். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே ஆரம்ப கால விசுவாசிகளாக இருக்கும் பொழுது பாவம் போராடுது, பாவத்தில் வலிக்கிட்டேன் தடுமாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதை பொறுத்து கொள்ளுவார். ஆனால் எப்பொழுதும் நீ அதே பாவம் போராடுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாவத்தை உன் காலுக்கு கீழே வச்சு நசுக்க தெரியணும். என் தேவன் யார், எதற்கென்ன அழைத்தார், எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார், எதற்காக நான் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தமாக வாழணும், சாட்சியாக வாழணும், என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், சாத்தானின் கிரியைகளை அழிக்கணும். இந்த சத்தியத்தை அறிந்து நீ பாவத்துக்கு விரோதமாக நீங்களே போராட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு நீ இன்னும் எதிர்த்து நிற்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிப்பு பாருங்க, அவன் போத்திபார் மனைவி எங்கூட பாவம் செய்வான்னு கூப்பிடுறான், அவன் போகவே இல்லை. ஒரு நாள் அவன் ட்ரெஸ்ஸை உருவிட்டா, அவன் நிர்வாணமாக இருக்கான். ஐயோ நிர்வாணமாக இருக்கேன்னு சொல்லி அவன் கூச்சப்படலை, வெக்கப்படலை, வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். நான் நிர்வாணமாக இருந்தானே, எப்படி இருந்தானே, பாவம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். வெளியே போனால் அவங்க பார்த்துருவாங்களே, அசிங்கமாக பேசுவாங்களே, தப்பாக நினைப்பாங்களே, எவனும் என்னமோ நினச்சிட்டு போகிறான். நான் பாவம் செய்யக்கூடாது. பாருங்க, that stubborn heart. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு இருதயம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு விரோதமாக போராடணும். செத்தாலும் சாவேன், பாவம் செய்ய மாட்டேன். உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான். கவரிமான் கற்புக்கரசிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அதனுடைய உடம்புல இருக்கிற மயிர் விழுந்துட்டுனா அது செத்து போயிருமா. மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமான். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களா, அவ்வளவு பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். நீ உட்காந்துட்டு நான் வீட்டுக்குள்ள போனேன், எங்கள் அம்மா படம் பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன், சாவு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று யாரும் காப்பாற்ற முடியாது. யோசித்து பாருங்க, எப்போ பார்த்தாலும் பலவீனம்ன்ட்டு இருந்தால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. அப்படியே பலவீனத்தை இந்த நாய்க்கு எலும்பு துண்டை காட்டுற மாதிரி காட்டி உனக்கு உன்னைய இச்சையை காட்டி உன்னை நரகத்தில் கொண்டு தள்ளிடுவான். எப்பவும் கண் திறக்கப்படும், எப்போ எதிர்த்து நிற்பேன், எப்போ போராடுவேன். உன்னை தூக்கி கடலில் போட்டாங்க ஐயா, கடலில் நீந்தி தப்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். சரி, கடல் தூக்கி போட்டாங்க, செத்துருவோன்னு கையை விரிச்சுட்டு அந்தாலும் தண்ணிக்குள்ளே பெறுவியோ? உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவல்ல. யாராவது வந்துட மாட்டாங்களா? ஒரு கப்பல் வந்துடாதா? ஒரு படகு வந்துடாதா? ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா? போராடுவோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், போராடும்.
பாவத்துக்கு விரோதமாகவும் அப்படி போராடுங்கிறார். அப்படி போராடினீங்கன்னா நிச்சயமாக அவருடைய பிள்ளை அவரும் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் உமது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வசனங்கள் உமது பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும். இந்த வசனங்கள் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையை விளக்கேற்றட்டும். உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவராகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீ எத்தனை திருப்பு விழுறாங்கிறது முக்கியம் இல்லை, திரும்ப எழும்பி ஓடுறியாங்கிறதா முக்கியம். உங்களை காத்துக்கொள்ளுங்க. கிருபை உங்களோடு இருக்கும். ஆமென்.